அட போங்கடா, நான் முடிஞ்ச விட எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், இதுக்கு மேலே நான் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லைன்னு பயங்கர ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருக்கீங்களா? அப்போ இந்த கதை உங்களுக்கு தான். ஒரு நாள் வானத்தில் இருக்கிற மேகங்கள்லாம் ஒன்று சேர்ந்து அடுத்த 10 வருஷத்துக்கு மழையே பெய்யக்கூடாதுன்னு ஒரு முடிவு பண்ணாங்க. அதை கேட்ட எல்லா விவசாயிகளும் மனசுடைஞ்சு போய் அவங்களோட ஏற்கலப்பை மம்முட்டி எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு வீட்டில் மூளையில உட்கார ஆரம்பித்தாங்க. விவசாயம் பார்க்குறதையும் மொத்தமாக நிறுத்திட்டாங்க. ஆனால் அந்த கிராமத்தில் இருந்த ஒரே ஒரு விவசாயி மட்டும் மழை பெஞ்சாலும் பெய்யலைனாலும் நான் என்னோட வேலையை செஞ்சுட்டே தான் இருப்பேன்னு சொல்லி வறண்டு போன அவரோட நிலத்தை டெய்லியும் விடாமல் உழுதுட்டே இருந்தார். ஒரு நாள் அந்த வழியாக போன மேகங்கள் அந்த விவசாயியை பார்த்து, ஏப்பா நாங்கள் தான் 10 வருஷத்துக்கு மழையே பெய்ய மாட்டோம்னு சொல்லிட்டோமே, அப்புறமும் எதுக்கு இந்த வறண்டு போன நிலத்தை உழுதுட்டு இருக்கேன்னு கேட்டதுக்கு அந்த விவசாயி ஒரு அழகான பதில் சொன்னார். அது என்ன தெரியுமா? 10 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் மழை பெய்யும் போது எனக்கு உழுகுறது எப்படின்னு தெரியணும்ல. ஒருவேளை 10 வருஷத்துல நான் என்னோட வேலையை மொத்தமாக மறந்து போயிட்டா என்ன பண்ணுறது? அதனால தான் மழை பெய்யலைன்னா கூட பரவாயில்ல, நான் பண்ணுற வேலையை பண்ணிட்டு தான் இருப்பேன்னு தீர்க்கமாக சொன்னார் அந்த விவசாயி. அதை கேட்ட மேகங்களுக்கு நெத்தி பொட்டில் அடித்த மாதிரி இருந்துச்சு. அந்த மேகங்கள் ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்த்தது. ஒருவேளை 10 வருஷத்துக்கு அப்புறம் நமக்கும் மழை பெய்யுறது எப்படின்னு சுத்தமாக மறந்து போச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு பயத்தில் அந்த மேகங்கள் அன்னைக்கு மழையை கொட்டுன்னு கொட்ட ஆரம்பிச்சுது. அதே நேரத்தில் முயற்சியை கைவிடாமல் தனக்கான வேலையை கரெக்டாக செஞ்சுட்டு இருந்த அந்த விவசாயிக்கு அந்த வருஷம் அமோக விளைச்சல் ஏற்பட்டுச்சு. கஷ்ட காலத்தில் வேலை செய்யாமல் எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்ச விவசாயிங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. என்னைக்கு நமக்கு எல்லாமே முழுசாக கைவிட்டு போச்சுங்கிறது என்ன வருதோ அன்னைக்கு தான் நம்ம இறங்கி வேலை செய்யணும். கஷ்ட காலத்தில் மன உறுதியோட விடாமுயற்சியோட நீங்கள் செய்கிற வேலை தான் உங்களோட எதிர்காலத்தை மாற்றும்.